வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை ஆ முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேரில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது தேர்தலுக்காக பகுத்தறிவை இழக்கிறதா திமுக என்ற தலைப்பில். சமீபமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விடியல் நமக்கு நாமே என்ற பெயரில் விடியல் மீட்பு பயணத்தை தொடங்கி கன்னியாகுமரியில் தொடங்கி இன்றைக்கு தஞ்சாவூர் வரை அதை நடத்தி கொண்டு வருகிறார். போகிற இடங்களில் பலதரப்பட்ட மக்களை அவர் சந்தித்து வருகிறார். ஏன் பலதரப்பட்ட கோயில்களுக்கும் அவர் சென்று வருகிறார். அர்ச்சகர்களை சந்திக்கிறார். இந்த சந்திப்புகள் எல்லாமே தேர்தலுக்காகவா? திமுகவை பொறுத்தவரையில் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து மாறுபட்டு அண்ணா காலத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாடுகளை தாண்டி இன்றைக்கு ஸ்டாலின் வந்து திமுகவில் இருப்பவர்கள் 90% பேர் இந்துக்கள் தான் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இவை எல்லாமே தேர்தலுக்காகவா என்ற ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருக்கிறது. அதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு திண்ணையில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு சிறப்பு விருந்தினர்களாக திமுகவிலிருந்து திரு பரந்தாமன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்களும், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து திரு தோழர் தியாகு அவர்களும், இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து திரு வே பாலு அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரும் தென்னை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் தோழர் தியாகு அவர்கள், பொதுவாக திமுகவினுடைய நிலைப்பாடு கடவுள் மறுப்பு கொள்கை என்பது அவங்களுடைய தலைமையிலிருந்தே அதிகமாக பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தி. இன்றைக்கு ஸ்டாலின் வந்து 90% மக்கள் அவங்களுடைய இயக்கத்தில் இருப்பவர்கள் வந்து இந்துக்களே, எனவே இதுவும் இந்து கட்சி தான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த மாறுபாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திமுக இது குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று நாம் கோரலாம். என இதுவரை தெளிவாக சொன்னதில்லை. திமுகவினுடைய இணையதளத்தில் போய் அவர்கள் கொள்கைகள் என்று எழுதியிருக்கிற பகுதியை எடுத்து பார்த்தால் பெரியாரிடமிருந்து நாம் விலகி வந்தோம், ஆனால் பெரியார் கொள்கையிலிருந்து விலகி வரவில்லை. அண்ணா தெளிவாக சொல்கிறேன். ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. அது என்னவென்றால், நாங்கள் தேர்தலில் ஈடுபட்டு அரசியலின் மூலமாக பதவியை பெற விரும்புகிறோம். பெரியார் அதற்கு மாறாக இருக்கிறார். இதை தவிர பெரியாரோடு நமக்கு மாறுபாடு இல்லை என்று தான் முதலில் சொல்கிறார். அதற்கு பிறகு தான் இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒன்றே குலம் எல்லாம் வருகிறது. அதற்கு பிறகு கீழே எழுதுகிறாங்க. என்றாலும் தலைவர் கலைஞர் இப்போதும் நாத்திகராக இருக்கிறார். திமுகவினுடைய அவங்களுடைய அதிகாரபூர்வ இணையதளத்தில் இருக்கிற செய்தி இருக்கிறார். பகுத்தறிவு கொள்கைகளை தொடர்ந்து திமுக கடைபிடிக்கிறது என்று மட்டும் சொல்கிறாங்க. பகுத்தறிவு கொள்கை என்பதில் நேரடியாகவே கடவுள் மறுப்பு, கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்கிற கருத்து வருமா வராதா என்ற கேள்வியும், திமுக கழகத்தில் உறுப்பினராவதற்கான நிபந்தனைகளில் ஒன்றாக பகுத்தறிவு அல்லது கடவுள் மறுப்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் இதுக்கு அவங்க தெளிவுபடுத்தணும். ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த ஒரு மக்கள் இயக்கமும் தன்னுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும் கடவுள் மறுப்பை நிபந்தனையாக்க முடியாது. இப்போ எங்களது ஒரு தமிழ் தேசிய விடுதலை இயக்கம்னா நான் நாத்திகன், ஆனால் எங்கள் உறுப்பினர்களோ எங்களுடைய பொறுப்பு கோருகிறவர்களோ மற்றவர்கள் நாத்திகளாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியிலே அந்த நிபந்தனை கிடையாது. இனி பகுத்தறிவு என்பது வெறும் இயற்கை சார்ந்ததல்ல, சமூகம் அரசியல் சார்ந்த பகுத்தறிவு. அதை ஒட்டிய கேள்விகள் தான் நமக்கு திமுக இருக்கிறதே தவிர. பேசுவோம் சார். அவர்கள் பாலு தோழர் தியாக சொன்னது தான் நான் கருத்தில் கொள்ளணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர்தலுக்காக எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பது அவர்களுக்கு உண்டான இறை வழிபாட்டின் மீது யாரும் கை வைக்கக்கூடாது என்று ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கின்ற ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இந்த விமர்சனம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சார்ந்த இயக்கத்தினுடைய தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் கூட ஒரு சுயமரியாதைக்காரர். ஆனால் இயக்கத்தை சார்ந்தவர்களை பொறுத்தவரை எந்த விதமான கட்டுப்பாடும் விதிப்பதில்லை. தோழர் தியாகு சொன்னதை போல திமுகவில் ஏன் இந்த விமர்சனம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குங்குமம் போட்டு வைத்துக் கொண்டு சென்ற பொழுது மிக கடுமையாக கண்டிக்கப்பட்டது என்பது அந்த கட்சியில் நடந்திருக்கிறது. இன்னும் நெற்றியில் நற்றம் வழிகிறதா என்று கூட ஒரு கேள்வியை முன்வைத்தார். அங்கே என்ன கேள்வி வருகிறது என்று கேட்டால், தலைமை ஒரு தொண்டனுக்கு கொடுக்கின்ற கட்டளை. நான் ஒரு மாணவனாக இருந்து கல்லூரியில் நுழைஞ்ச உடனே நான் 4 வரி எழுதினேன், மனைவியை அனுப்பி யாகம் செய், மற்றவர்க்கெல்லாம் போதனை செய் அப்படின்னு ஒரு வேகத்தோடு எழுதணும். அப்போ ஒரு தொண்டர்களுக்கு சொல்லும்போது நான் கட்சி நடவடிக்கை என்று சொல்லிவிட்டு, இன்றைக்கி வெளிப்படையாக சகோதரர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, என் மனைவி நெடுநாளாக கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க, நான் அதை கேட்குறதே இல்லைன்னு. எல்லார் வீட்லேயும் அதானே நடக்குது. அப்போ அந்த பகுத்தறிவு என்று சொல்லுகின்ற பொழுது
அடுத்தவர்களுக்கு என்று போதித்துவிட்டு எனக்கென்று வரும்போது அதில் ஒரு விலக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கி அவர் எடுத்திருக்கிற இதே பார்த்தீங்கன்னா அவருடைய இதில் வந்து நான் திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு போனேன்றார். பொதுவாக வந்து இந்த குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். இதில் இந்த குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறது கூட இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சிட்டார். ராமானுஜர் தொடர் எழுதி அவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அவருடைய கதையை நான் சொல்ல போகிறேன்னு அவர் வந்து ஆழத்தை பார்த்துட்டு இவர் அனுப்பியிருக்காருன்னு எனக்கு தோணுது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வரவேற்க வேண்டியவர்கள் வந்து பிஜேபி மற்ற கடவுள் நம்பிக்கை உள்ள கட்சிக்காரர்கள். இதில் கருத்து வேறுபாடு என்று சொல்லக்கூடியவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய திராவிடர் கழகம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நமக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இந்த இயக்கம் எதன் பின்னால் செல்லுகிறது என்பதை முதலில் அந்த இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதை பற்றி விரிவாக பேசுவோம் திரு ராமசுப்ரமணியம். அதாவது உங்களுடைய தேசிய செயலர் ராஜா வந்து ஒரு கருத்து சொல்கிறார். அதாவது வந்து திமுகவை இந்து கட்சி என்ற அவர் சொல்வது வந்து ஒரு வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் அந்த கூட்டங்களிலெல்லாம் வந்து அவர் ஈவேரா அண்ணா படங்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? திரு ராஜா அவர்கள் சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வரவேற்கின்றார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கின்றது. ஸ்டாலின் பல தரப்பட்ட மக்களை போய் பார்க்கின்றார். அதில் முக்கியமாக என்ன சொல்கின்றார் என்றால், இந்துக்கு தான் எங்களுடைய கட்சியில் அதிகம் 90% உறுப்பினர்கள் இந்துக்க மதத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அந்த மாதிரி பேசுவது என்பது ஒரு பெரிய வித்தியாசமான ஒன்று. ஏன்னா அவங்க எப்படி தொடங்கினாங்கன்னா, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் போட்டிருக்கீங்க பெரியார் படத்தை. அதுதான் அவங்களுடைய குரு. இல்லை, திமுக அப்படி சொல்லி ஆரம்பிக்கலையா? பெரியார் ஆரம்பித்த ஒரு அதுதான் நான் சொன்னேன். அவங்களுடைய ஆரிஜின் என்பது அதுதான். ஆரிஜின் என்பது நண்பர்கள் சொன்னது போல் அவங்களுடைய அந்த பெரியாருடைய படத்தை போட்டு இந்த கடவுள் இல்லை அந்த கொள்கையிலேருந்து அவங்க விலகி விட்டார்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது வந்து நிச்சயமாக வரவேற்க வேண்டிய அந்த விஷயத்தையும் அவங்க கிளாரிஃபை பண்ணணும். இப்போ ஏன்னா எங்களுக்கு குரு பெரியார் தான், எங்களுடைய தலைவர் பெரியார் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அப்போ அந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்ன ஆயிற்று அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவதாக அண்ணாதுரை பற்றியும் திரு ஹெச் ராஜா சொல்லியிருக்கின்றார் என்றால், அவர் எழுதினது ஒரு புத்தகம், அதெல்லாம் அப்புறம் பின்னாடி கொஞ்சம் மாற்றி கொண்டு விட்டார். கம்பரசம் போன்ற புத்தகங்களை எல்லாம் அவர் எழுதியவர். அவரே என்ன சொன்னார்னா, அடுத்தது டாக்டர் கலைஞர் எடுத்துங்க, ஸ்ரீரங்கநாதனையும் தில்லை நடராஜனையும் பீரங்கி வைத்து தகர்க்கும் நாள் என்னாலோ அந்நாளே நன்னாள் அப்படின்னு முழங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி பல்வேறு விதத்தில் பார்க்கும்பொழுது அதற்கு பிறகு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ணா சொல்கிறது இல்லை, அது வந்து திருமூலர் சொன்னது. அதை எடுத்து இவர் சொல்லிட்டார். அதனால் திராவிட முன்னேற்ற கழக மேடைகள்லாம் என்ன சொன்னால் எங்கள் அண்ணாவே சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னார். அது வந்து திருமூலர் சொன்னது இவர் சொன்னார், அவ்வளோதான். அது மேற்கோள் காட்டி சொன்ன வாசகம். ஆமாம். ஆனால் அது வந்து திருமூலர்னு சொல்லாமல் இவரே ஏதோ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டது. ஆல் ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த சேஞ்ச் என்பது ரொம்ப சந்தோஷம். பரந்தாமன் இதில் வந்து அதாவது வந்து இந்த தலைப்பை நீங்கள் எடுத்து ஆய்வுக்கு எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு பாதையிலிருந்து விலகியதா திமுகன்றீங்க. அது பகுத்தறிவு என்பது என்ன? வெறும் கடவுள் மறுப்பு மட்டும்தான் பகுத்தறிவா என்ற ஒரு கேள்வி நான் உங்களிடத்தில் விளக்க விரும்புகிறேன். தோழர் தியாக ஐயா அவர் பேசும்போது கூட இந்த கருத்தை இதை விளக்குவார்னு சொன்னா, ஆனால் அவர் அதுக்கான ஒரு விடையை போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பகுத்தறிவுனா கடவுள் மறுப்புவாக வந்து பகுத்தறிவுன்னு சொல்ற பட்சத்திலே உங்களுக்கு கடவுள் மறுக்கவே அந்த முதன்மை பெற ஆரம்பிக்குது. என்னோட முதல் கருத்தை நான் பதிவு செஞ்சேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீங்களுடைய விளக்கங்களை நீங்க கேளுங்க. அதாவது தோழர் பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னார், அதாவது வந்து தியாக ஐயா அவர் பேசும்போது, பகுத்தறிவு என்பது வந்து வெறும் வந்து அது கடவுள் மறுப்பு மட்டும்தானா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதத்திற்குன்ற வந்து ரைட் டைரக்ஷனில் கொண்டு போயிருக்காங்க. அதுதான் நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். பகுத்தறிவு என்பது வெறும் கடவுள் மறுப்பு மட்டுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. பகுத்தறிவு என்பது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது. அதுதான். நீங்கள் பகுத்தறிவு என்றாலே என்ன என்றால் மூட நம்பிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாதது ஒன்று. இப்போது ஏதோ தேர்தலுக்காக மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட செயல்களில் செயல்படுவதாக புதிதாக நடக்குவது போல தான் எல்லாமே நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் கிடையவே கிடையாது. காலங்காலமாக வந்து இப்போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்கிற அந்தபடி தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம நடத்தி வருகிறோம். அடுத்த கட்டமாக பார்க்க போனால் இப்பொழுது நம்மளுடைய சகோதரர் சொல்கிறது போல் வந்து ரத்தம் நெத்தியிலே வழிகிறதா அப்படின்னு சொல்லி சாடினார் என்று சொல்கிறார் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களிடத்தில் பேசும்போது ஏதாவது அவருக்கே ஒரு நகைச்சுவை, அதே சமயத்தில் அந்த அவருடைய இயல்பான பாணியில் அது கேட்டது. அது ஒன்று இல்லை. நான் முக்கியமான விஷயத்துக்கு போயிடுறேன் இருங்க. அதாவது
இன்னைக்கு தளபதி அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நாமே அந்த விடியல் மீட்பு பயணத்தில் மக்களை சந்திக்கின்ற ஒரு நோக்கத்தோடு போகிறார். மக்களிடத்திலே தான் இறங்கி வந்து உங்களுடைய பிரச்சனை இல்லை என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக நான் வருகிறேன் போகிறார். அப்படி போகக்கூடிய இடங்களில் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கிறார். விவசாயிகளை எப்படி பார்ப்பது போல அல்லது தொழிலாளர்களை பார்ப்பது போல தான் அங்கங்கு இருக்கக்கூடிய தேவாலயங்கள், கோயில்கள் இவற்றையெல்லாம் இப்போ இன்றைக்கி காலையில் நாம நாகைப்பட்டினத்துக்கு போயிருக்காரு. அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்ருக்காங்க, போனாங்க. அங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஹோலி வாட்டரை போட்டிருக்காங்க, அந்த மெழுகுவத்தி அவர் கையில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இஸ்லாமிய பெருமக்களோடு அவர் சந்திச்சிருக்கிறாரு. அது மாதிரி அதாவது வந்து ஏதோ ஒரு திருக்கட்சியூர் கோயிலுக்கு அங்கே போய் பார்த்ததுனாலேயே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்படி வந்து பகுத்தறிவு பாதைகள்லேருந்து வெளியில் போயிட்டுதா அப்படின்ற ஒரு டிபேட் போகுது. ஆனால் எல்லா சமயங்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பொதுவான கருத்து. அடுத்தது முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டீங்க, 90% இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தளபதி சொன்னதை வச்சு நீங்கள் சொல்கிற போது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வார்த்தை, இந்த கருத்து முதலில் இவருக்கு முன்பு சொன்னது தலைவர் கலைஞர் அவர்கள் 2014 ஆங்கில இந்து பத்திரிகைக்கு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அதாவது ராமானுஜர் தொடர் அது வருவதற்கு அந்த காலகட்டத்தில் அவரிடத்தில் பிரத்யேக பேட்டி கேட்கிற பொழுது பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்கிற போது 90% இந்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். ஒன்று, நான் இந்த இடத்துல இந்த ஒரு தளத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். திமுகவை பொறுத்தவரை இத்தனை ஆண்டு காலம் வெறும் இந்துக்களுக்கு எதிரிகள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் பிரச்சாரம் செய்யப்பட்டதை தவிர, நான் கேட்கிறேன், தந்தை பெரியார் யார்? இந்து. டெக்னிக்கல் வேர்டு ஹிந்து, அவ்வளோதான். பேரறிஞர் அண்ணா யார்? ஹிந்து. கலைஞர் யார்? ஹிந்து. தளபதி யார்? ஹிந்து. எல்லாமே ஹிந்து தான். ஒரு டெக்னிக்கல் வேர்டு தான் அது, இந்து மதமான்றது. ஆனால் அந்த மதவாத கொள்கை இருக்கு பாருங்க, தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், வயிற்றில் பிறந்தவன், காலில் பிறந்தவன் அப்படின்னு இந்த மூட நம்பிக்கை இருக்க பார், அதை நாங்கள் எதிர்க்கிறோம். மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லாம் இறைவனும் ஒன்று சமம் என்று பார்க்கிறோம். இதுதானே தவிர இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பகுத்தறிவு கொள்கையிலிருந்து மாறிட்டது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்க வந்து இன்னைக்கு பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறீங்க, மகிழ்ச்சி. ஆனால் இது நாள் வரைக்கும் வந்து நீங்க சர்ச்சுகளுக்கு போயிருக்கிறீங்க, இஸ்லாமினுடைய அந்த இப்தார் விருந்துகளுக்கு நீங்க கலந்துருக்கிறீங்க. இந்து மதம் சார்ந்த விழாக்களுக்கு இது வரைக்கும் நீங்க கலந்துருக்கிறீங்களா? எல்லா தரப்பட்ட மக்களை நீங்க சந்திக்கிற பட்சத்துல இன்னைக்கு புதுசா நீங்க வந்து இந்து கோயில்களுக்கு போவதோ அர்ச்சகர்களை சந்திப்பதோ ஏன் எடுக்க வேண்டும்? அந்த நிலைப்பாட்டை ஏன் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? இந்துக்கள் கொண்டாடுகின்ற முக்கிய பண்டிகைகளுக்கு எல்லா தலைவர்களும் வாழ்த்து செய்தி சொல்றாங்க. ஆனா திமுகவினர் வந்து எந்த வாழ்த்து செய்தியுமே வர்றது இல்லை. ஆனா இன்னைக்கு இந்துக்கள் தான் வந்து இன்னைக்கு 90% இருக்கிறான்னு சொல்றீங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போறீங்க, அர்ச்சகர்களை சந்திருக்கீங்களா? இந்த வேறுபாட்டை, இந்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு விவாத பொருளாக எடுத்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதன் ஒட்டி தான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட வச்சிருக்கிறோம். திமுக வந்து ஆட்சியில் இருக்கும்போது தன்னுடைய அதாவது ஆட்சி பொறுப்பில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது எல்லா தரப்பு மக்களை நீங்க சந்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது வந்து ஆனால் ஆட்சியில் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஒரு விஷயம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு வந்துவிட்ட பிறகு எங்களுக்கு மதம் இதுதான் ஒன்றும் கிடையாது. எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம் தான், எல்லாமே எங்களுக்கு சமம் தான். இதில் நீங்க கேக்குற மாதிரி தெரிஞ்சிருக்குங்கிறதா கேள்வி. எல்லா மதம் சமம் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அது ஏன் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு நாள் தெரியல? கலைஞரே சொல்லியிருக்காரு, பிள்ளையார் சக்திக்கு நீங்க அவங்க கூப்பிட்டா நான் கொழுக்கட்டை சாப்பிட தயாரான இருக்காரு. கலைஞர் சொல்லியிருக்காரு இதற்கு முன்பு. உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். திருமூலர் எல்லாமே சொல்றாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மட்டும் சொல்ல, உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்குன்னு சொல்றார் திருவள்ளுவர். இது திருமூலர். அப்படி பார்த்தீங்கன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ன்றது தான் தத்துவம். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி எப்படி சொன்னாலும் நீயே அதுவாகிறாய் என்று எந்த தத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட இதில் எதை வணங்குவது எதை பின்பற்றுவது என்கின்ற ஒரு கருத்தை தொண்டர்களுக்கு சொல்லும்போது கிடந்த 50-60 வருஷங்களாக நீங்கள்லாம் அந்த பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்க. நினைச்சு வந்தவங்களுக்கு என்ன பதிலும் கேட்டோம் இது வரைக்கும் இல்லை. எது பகுத்தறிவு என்று வருகின்ற பொழுது நம்முடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுகின்ற ஒரு துணியை மக்கள் பார்க்கிறார்கள் இப்பொழுது. இப்போ அவங்க தோழர் என்ன சொல்றாரு, அடுத்த நிமிஷம் சேம் சைட் கோல் அடிக்கிற மாதிரி அவரை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது அவர்களுடைய கொள்கை, அது அவரை பொறுத்தவரை நியாயமானது. ஏன் இது நியாயத்தினுடைய முரண்பாடே இல்ல? நான் வந்து வரவேற்கிறீங்க, பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இப்போது ஒரு மனம் மாறுகின்றதே அவருடைய சார்பில் ஒரே ஒரு முரண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை நாங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தமே நீங்க அப்படி இல்லையோன்ற ஒரு சந்தேகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களுக்கே நீங்க சொல்லணும். பேச ஒரு சில பிறகு மீண்டும் திண்ணை தொடரும்.
இன்னைக்கு அழைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. தேர்தலுக்காக பகுத்தறிவு இழக்கிறதா திமுக என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு பரந்தாமன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற போது அது திருமூலர் மந்திரம். ஐயா ராமசுப்ரமணியம் சார் சொல்லும்போது கூட அது திருமூலர் சொன்னார், அது அண்ணா சொன்ன மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாவினால் பல கருத்துக்கள், இன்னும் சொல்ல போனால் சமய நூல்களில் சொல்லப்பட்ட சில முக்கியமான சீர்திருத்த சிந்தனை உள்ள கருத்துக்கள் எல்லாம் திராவிட இயக்கங்கள் மூலமாக தான் மக்களுக்கே போய் சேர்ந்தது. அந்த ஒரு பெரிய ஒரு சொல்லிடுறேன் விட்டுருங்க. அதனால அதுல என்னமோ பெருசா உங்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டது மாதிரியும் அண்ணாவை தான் சொன்னாருன்ற ஒரு பேர் என்னமோ வாங்கிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வேதனை உங்களுக்கு. நிச்சயமா கம்பரசத்தையும் சேர்த்து சொல்லலாம், வர்ணாசிரம தர்மத்தையும் பேச சொல்லலாம். அதாவது இந்துக்கள் அப்படின்னு சபையன் வரும்போது எதற்காக எதிர்ப்புன்னு வருது ஒண்ணு இல்லைங்க. எதற்காக எதிர்ப்பு? இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா போகும். இந்துக்கள் அப்படின்னு போனா என்ன கேட்டப்பட்டா தோடரெல்லாம் பேசுறதுக்கு அதுதான் அதை அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள் ஏரியா அவங்களுக்கு. அது இந்துக்கள் பார்க்கும்போது, ஆனால் அந்த இந்துங்கிற ஒரு ஏரியாவில் போனால் எல்லாமே சமம் கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு சில இடங்களுக்கு போகணும், ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில இடம் தான் நிற்கணுன்ற பல வேறுபாடு இருக்குது. அது விவாதத்திற்குரிய பொருள். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, நீங்கள் நான் நேரடியான கேள்வி என்ன, உங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு முஸ்லீம் மதத்தையோ அல்லது கிறிஸ்துவ மதத்தையோ எந்த இடத்துலையுமே அவர் தாக்கியோ பேசுறதில்லை. ஆனா இந்து மதத்தை வரும்போது சில ஒரு முரண்பாடான கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக பல கண்டனங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இல்லையா தொடர்ந்து. ஆனா அந்த இல்ல இந்து மதத்தின் பெயரால் நடந்த விஷயங்கள் அதே இந்து மதத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்றேன், அதே இந்து மதத்தை வச்சுட்டு இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போவதும் அந்த அர்ச்சகர்களை சந்திப்பதும் அந்த முரண்பாடை தான் நம்ம இன்னைக்கு ஒரு விவாத பொருளா எடுத்துக்கிறோம். அந்த அது சம்பந்தப்பட்ட கேள்விதான். இதுதான் முரண்பாடு நீங்க சொல்றீங்க. எப்படி முரண்பாடு இல்ல நான் சொல்றேன். அதாவது இஸ்லாமியர்கள் பற்றியோ அல்லது கிறிஸ்துவர்கள் சமயம் சம்பந்தப்பட்ட சார்ந்த விஷயங்கள் பற்றி எது பற்றியும் பேசாத தலைவர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இந்துக்கள் பற்றி பேசும்போது அப்படின்றப்ப நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் தவறான புரிதல். அதாவது இந்து மதத்தின் பெயரிலும் இந்து மதத்தின் கோட்பாட்டின் பெயரிலும் சில மூட நம்பிக்கைகளை வைத்து திணித்து பாகுபாடு பார்க்கப்பட்டதை கலைஞர் இன்றும் எதிர்க்கிறார், என்றும் எதிர்க்கிறார். அனைவரும் அர்ச்சகராக வர வேண்டும் என்று பெரியாருடைய சிந்தனையை கலைஞர் ஆட்சியில் வரும்போது அதை கொண்டு வந்தார். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது எங்களுக்கு எங்களுடைய கொள்கையில் நாங்கள் திணிக்கிறவராக இருந்தால் திருவாரூர் தேர் எல்லாருக்கும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த திருவாரூர் தேர் ஓட வைத்தவர் கலைஞர் சொல்கிறாங்களே தவிர அந்த ஓட வைக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது திருவாரூர் தேர் ஓடுகிற பொழுது அதை நிறுத்துவதற்காக ஒரு மனிதன் கயிறை கட்டிக்கிட்டு தொங்குவான் கீழே அந்த கட்டையை வைப்பதற்கு. ஆனால் கலைஞர் வருகிற பொழுது அதற்கு ஒரு ஹைட்ராலிக் மிஷினை கொடுத்து அந்த தேரையும் புஷ் பண்ணுறாரு. வெறும் மக்கள் சும்மா ஒரு ஒப்புக்கு வடம் பிடிச்சா போதுங்கிற மாதிரி. இதுதான் கலைஞர், இதுதான் பகுத்தறிவு, இதுதான் பகுத்தறிவு. ரெண்டு விஷயத்தை திரு பாலு அவர்கள் நான் சேம் சைட் கோட் போட்டேன், இவங்களை சப்போர்ட் பண்ணிட்டேங்கிற மாதிரி. அதில் திரு ஹெச் ராஜா 2-3 விஷயத்தை எடுத்து சொன்னார். அதையும் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க. ஒன்று, பெரியாருடைய ஹிந்து மத எதிர்ப்பு, கடவுள் இல்லை என்கின்ற எதிர்ப்பு, அதை பற்றி என்ன கிளாரிஃபிகேஷன் அது கொடுக்கணும். அதேமாரி அண்ணா அவர்கள் பேசியது எழுதியது, அதே போல் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசினது, அதெல்லாம் பார்த்தோன்னா இவர் ஒரேடியாக இன்னும் திருவாரூர் தேர் ஓடினதுனால அவர் மிக அற்புதமான நிலைமைக்கு வந்து விட்டார். அவர் ஒரு சப்ளிமேஷன் ஆஃப் சென்சஸ் அடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசினதுல நான் கொஞ்சம் தயவுசெய்து யூ ஹேவ் டு அதான் நீங்க தயவுசெய்து ப்ளீஸ் இன்டர்ஃபியர் பண்ணாங்க. நானும் நீங்க பேசுவேன் இல்ல நான் என்னோட கருத்து சொல்றேன். நீங்க தவறு ரைட்டு இப்போ நீங்க ஹவு கேன் யூ ப்ரீஜெக்ட் தட்? யூ கேனாட். ஒரு விஷயம், அதற்கு பிறகு தான் ராமர் சேது பாலம், அதை பற்றி அவர் என்ன பேசினார்னா, இந்த ராமர் சேது பாலத்தை எந்த இன்ஜினியர் கட்டினார், ராமர் எந்த காலேஜ் இன்ஜினியரிங் படித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதெல்லாம் அப்புறம் நீங்கள் திருவாரூர் தேரை பற்றி நான் பார்த்துட்டு அந்த ஊருக்காரன் தான், கலைஞர் எந்த ஊரோ அதே ஊரை சேர்ந்தவன் தான் நான், அதனால் எனக்கு அது தெரியும். அடுத்தது ராமன் ஒரு குடிகாரன் அப்படின்னு பேசியிருக்கின்றார். அப்புறம் நேரு சொன்னார் ராமாயணம் ஒரு கட்டுக்கதை, இதெல்லாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸு. அப்புறம் ஹிந்துக்கள் என்றால் திருடர்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எதிர்ப்பு வந்த உடனே அவரை திருடன்னு சொன்னதுக்கு உள்ளங்கவர் கல்வன்னு அதை மாற்றி பேச ஆரம்பித்தார். அடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள். ஆண்டியோ செல்வராஜ் அவர் மினிஸ்டரா இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா தீவதி பண்ணார்னா உடனே அவரை காட்டுமிராண்டி அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் பதவி கூட போச்சு. அதனால போச்சு. எப்படி கரெக்டா இருக்க முடியும்? அதாவது இப்ப நான் இந்த மாற்றத்தை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இட் இஸ் நதிங் பட்
அது இல்ல, இந்த பல மாதிரி விஷயங்கள் அவரை வந்து நீங்க நீங்க தொடர்ச்சியா அடுக்கடுக்கா சொல்றாரு. அதுல ஒரு vote முக்கியமான bank விஷயம், politics தவிர வேற ஒண்ணுமே கிடையாது சார். election அவங்களுக்கு is இன்னைக்கு what? அதாவது தொடர்ந்து ஒரு சார், 6-7 இன்னைக்கும் விஷயங்கள் சொல்றேன் வந்து சார், அவர் கலைஞரை பொறுத்தவரையும் இன்றைக்கும் பகுத்து அறிவு சிந்தனையாளர் தான், பகுத்தறிவை வந்து பின்பற்றக்கூடியவர் தான். அவர் ஒரு இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். ஆனா ஸ்டாலின் அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி ஸ்டாலின் அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அடுத்த வார்த்தையை நான் பேச வந்தாதான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது அப்புறம் அடுத்தது வந்து மாவட்ட இல்ல, செயலாளர் சொல்லுங்க, இல்லையா, சொல்லுங்க. நீங்க பொருளாளர் இல்லையான்னு கேட்பீங்க. நீங்க கலைஞரை பற்றி பேசுகிற பொழுது நான் கலைஞரை பற்றி சொல்லுகிறேன், பிறகு என்னுடைய பொருளாளரை பற்றி நான் வருகிறேன். கலைஞர் சொன்னாலும் அவருடைய குடும்பத்தில் வந்து அதற்கு முரணமான ஒரு சில செய்திகள் சொன்னாலும் அது கலைஞருக்கு அது பொருந்தும். அதை நீங்க ஒத்துக்கணும்ல முதல்ல. இல்ல, கலைஞர் தலைவர் கலைஞரை பொறுத்தவரை பகுத்தறிவு சிந்தனையோடு இன்றைக்கும் பகுத்தறிவாளராக இருந்து கொண்டிருக்கிறார் என்றதில் அது எந்த விதமான மாற்றம் கிடையாது. இப்போ சொன்ன மாதிரி இந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லா லட்ச கோடிக்கணக்கான தொண்டர்களும் நீங்கள் கடவுளுக்கு மறுப்பாளர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த இயக்கத்தில் தொண்டர்களாக இருக்க முடியும் என்று எங்களிடத்தில் சொன்னது கிடையாது. இன்னொன்னு, பிராமின் ஆன்டி பிராமின் ஒரு வார்த்தையை பேசுறாங்க இல்லையா, இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தப்பு. அதாவது இன்றைக்கும் நாங்க சொல்லுகிறோம், பார்ப்பனர்களுக்கு நாங்கள் எதிரே. பார்ப்பனியம், இந்த தண்ணியை இவன் குடிச்சு வச்சானா தீட்டுங்கிறாங்க பாருங்க, அதை தான் நாங்கள் இன்னைக்கும் எதிர்க்கிறோம். அதை தான் நாங்கள் இன்னைக்கும் எதிர்க்கிறோம். ஆனால் இதே இவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து சமமானது, எல்லா டம்ளரையும் குடிக்கக்கூடிய வச்சதுன்னா அதே பெரியார் எதற்கு சார் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இவன் வந்து இவங்க தான் நிற்கணும், இவன் இடுப்பில் துணியை கட்டணும், இவன் காலில் செருப்பு போடக்கூடாது, இவன் இந்த தெருவில் வரக்கூடாது, ஒரு வர்ணாசிரம தர்மத்தை வச்சு இவங்க வந்து நாட்டில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை உருவாக்கணும் தான் பெரியார் சொன்னார். அப்படிப்பட்ட கடவுள் தேவையில்லை. இந்து என்பது என்ன? ஒரு டெக்னிக்கல் டேர்ம். யார் இந்துங்கிற போது கான்ஸ்டிடியூஷன்லாம் என்ன சொல்லியிருக்கிறது வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கும் தெரியும். அதாவது ஒரு டெக்னிக்கல் டேர்முக்கு நம்ம ஹிந்துன்னு சொல்றோம். ஆனா அந்த ஹிந்துன்ற மதத்தின் பெயர்ல ஒரு சிலரை மட்டுமே ப்ரோமோட் பண்ணிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து ஒரு பாகுபாடு பண்றதா அன்னைக்கும் எதிர்க்கிறோம், இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது. நாங்க ஒன்றும் பகுத்தறிவு விலகி போல. பகுத்தறிவு என்பது அறிவுபூர்வமான பார்க்க வேண்டும், மூட நம்பிக்கைகளை எதிர்க்க வேண்டும். இப்போ நான் கோயிலுக்கு போறேன், ஆனா கோயில்ல ஆளு பார்த்து போடுற அந்த விபூதி போடுறேன்னா நான் புறக்கணிச்சு நான் வரவன். நான் இரண்டு விதமான இந்த முரண்பாடுகளாகட்டும் இல்ல ராமசுப்ரமணியன் சில கருத்துக்களாகட்டும் எனக்கு நடுவில் இவன் யார் புரோக்கர் தான் என்னுடைய கேள்வி. அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஒண்ணும் கேட்கல. மாறாக அவருக்கு இதே அர்ச்சகர்களுடைய அவருடைய ஊதிய உயர்விலிருந்து அவருடைய வாழ்வாதாரத்திலிருந்து அவர்களுடைய மேம்பாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் செய்யுது. அவங்க புரோக்கர் இல்லையா? உங்களுடைய பார்வையில அவங்க புரோக்கர் இல்லையா? நீங்க சொல்றது புரோக்கர் தேவையில்லைன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதே அர்ச்சகர்கள் அப்படி கிடையாது. நான் நபரை சொல்லவில்லை, செயல்பாட்டை சொல்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய விஷயம் இது. நீங்க வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க. பிராமணர்களை நாங்க திட்டவில்லை, பிராமணியத்தை திட்டுகிறோம். நபர்களை சொல்லவில்லை. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பாகுபாடை போடுகிற மனிதர்களை தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது முதல் விஷயம் என்னன்னா, பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பும் உள்ளிட்ட ஒன்று தான். நான் கடவுள் மறுப்பு பகுத்தறிவு இல்லைன்னு நான் சொல்ல. உண்மையான பகுத்தறிவாளன் கடவுள் மறுப்பாளனாக மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ என்ன கேள்வி என்றால், அது ஒன்று மட்டும் இல்லைங்கிறதுனால வேற என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பிட்ட நாட்டின் சூழலில் பார்க்க வேண்டியது. எக்ஸலன்ட். சாக்ரட்டிஸும் அரிஸ்டாட்டிலும் பிளேட்டோவும் கடவுள் மறுப்பாளர்கள், தெளிவான கடவுள் மறுப்பாளர்கள். ஆனால் அதே நேரத்தில் சமூகவியல் கண்ணோட்டத்தில் அவர்கள் அடிமை முறையை நியாயப்படுத்தியவர்கள். எங்களுடைய திருவள்ளுவர் எதில் அவர்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறார் என்றால், கிட்டத்தட்ட அதே காலத்தில் அவர் கடவுள் மறுப்பாளராக இல்லை. அவர் ஆதி பகவான் புத்தரை சொன்னாரா இல்லையா, அறிவன்னு சொன்னது புத்தனையா இல்லையா, அந்த விவாதம் ஒரு பக்கம் இருக்க, அவர் இதுவும் இந்த தெய்வத்தால் ஆகாதனும் மெய்வருத்த கூலிகள்னு சொல்கிற அளவுக்கு இருந்தார். ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையை அந்த காலத்தில் சொன்ன, உலகில் சொன்ன ஒரே ஒரு அறிஞன் நம்முடைய திருவள்ளுவர் தான். திருக்குறளுடைய மிகப்பெரிய சிறப்பு அதுதான். வடக்கே புத்தர், அவர் இவரளவுக்கு இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் புத்தருடைய கருத்தும். ஆனால் அவர் வந்து கடவுள் உண்டு இல்லைங்கிற சிக்கலுக்குள்ள அவர் இறங்கவே இல்லை. படைப்பு கடவுள் உண்டா இல்லையாங்கிற விவாதத்திற்குள் இறங்காத ஒரே ஒரு மார்க்கம் பௌத்த மார்க்கம். மற்ற எல்லா மதங்களும் படைப்பு கடவுளை வச்சிருக்கு. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது நாம் ஒரு சமூகவியலாக இந்து பற்றி பேசுகிறோமா, புவியியலாக பேசுகிறோமா, இறையியலாக பேசுகிறோமா, இதை அம்பேத்கர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏனென்றால் அரசமைப்பு பேரவையிலேயே முகப்புரையினுடைய முதல் வாக்கியத்தில் வி தி நேஷன், இந்தியன் நேஷன் என்று எழுத வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்ட போது பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கு பதில் நேஷன் என்று எழுத சொன்னபோது அவர் சொன்னார், there is no nation called India and no religion called Hindu. இது அம்பேத்கர் அரசமைப்பு பேரவையில் அறிவித்தது. இது எப்படிங்கிறத பல நூல்களில் விளக்கியிருக்கார். இந்துன்னா 3 அர்த்தம் இருக்குது.
ஒன்று புவியியல் அர்த்தம். மார்க்ஸ் கூட ஹிந்துஸ் பற்றி பேசியிருக்கார். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்திய துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய அனைவரும், அவர்கள் பௌத்தர்களோ சீக்கியர்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ எல்லாருமே. உதாரணமாக ஒன்று சொல்கிறோம், ரொம்ப காலம் வரைக்கும் நம்ம இந்து மகா சமுத்திரம்னு படிச்சுக்கிட்டு இருந்தோம். சமுத்திரத்துக்கு ஏது மதம்? இன்றைக்கி அதை இந்திய பெருங்கடல்னு சொல்கிறோம். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்ன? குறிப்பிட்ட இறையியல் நம்பிக்கைகள் சார்ந்தவர்கள். இது ஒரே ஒரு நம்பிக்கை இல்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பல பிரிவுகளாக இருந்துச்சு. சௌரவம், சைவம், வைணவம், கௌமாரம், கணபத்தியம், சாக்தியம், இப்படி 6 பிரிவுகளாக இருந்தது. ஆதிசங்கரர் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணி ஆக்கினார். அந்த கூட்டணி தான் இந்துங்கிறது. அதனால தான் அவருக்கு ஷண்மத ஸ்தாபகர் என்ற பெயர் அவருக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா பௌத்தம் சமணத்தை எதிர்க்கவும், மிலேச்ச மதங்களான கிறிஸ்தவம் இஸ்லாத்தை மறுக்கவும் இது பயன்பட்டுச்சு, ஒரு கூட்டணியாக பயன்படுச்சு. ஆனால் இன்றைக்கி மக்கள் சைவர்கள் வைணவத்தை புரட்டாசி சனிக்கிழமையில் சைவர்களெல்லாம் நாமம் போட்டுக்கிறாங்க. சைவர்கள் இதுக்கு போகிறாங்க. சிங்கள பௌத்தத்தில் நம்பிக்கை உள்ளவர்களே திருப்பதிக்கு வழிபட்டுட்டு போகிறாங்க. அப்போ இது எல்லாம் கலந்துடுச்சு. மக்கள் தங்களை இந்துக்கள் என்று நம்புகிற வரைக்கும் இந்து மதம்னு ஒரு மதம் இருக்கிறத நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியதான். ஆனால் இந்து சமூகவியல் என்பது என்னன்னா, ஹிந்து சோஷியல் செட்டப் ஒன்று இருக்குது. அதுக்கு தியாலஜி வேற, ஜியாலஜி இது ஜியாகிரஃபி வேற, ஹிந்து சோஷியாலஜி வேற. அந்த ஹிந்து சோஷியாலஜி என்ன சொல்லுதுன்னா, பிறப்பினால் மனிதன் வேறுபட்டவன். இப்போ நம்ம அடிக்கடி பிராமணியம் பார்ப்பனியம்னு பேசலாம். அது என்ன? இது தர்மம், கர்மம், தண்டம் என்ற 3 கோட்பாடுகளை ஒத்துக்கொண்டால் அதுதான் பார்ப்பனியம். வர்ண தர்மம், அதற்கு காரணமாக இருப்பது முற்பிறவியில் செய்த பயன், அதான் கர்மம். அதற்கு மீறினால், அந்த தர்மத்தை மீறினால் உங்களுக்கு கிடைப்பதே தண்டம். அதனால தான் சாமியார்லாம் குச்சி வச்சுருக்காங்க, போலீஸ் துப்பாக்கி வச்சுருக்குது. இந்த தண்டம் என்ற கோட்பாடு தான் இது மனித சமத்துவத்துக்கு எதிரான கொள்கை. இந்த அர்த்தத்தில் தான் ஒரு பகுதி மக்களை மனிதர்களே இல்லை என்று பஞ்சமர்களாக ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு மதம், இன்னொரு பகுதி மக்களை சூத்திரர்கள் என்று அடிமைப்படுத்தி இருக்கிற மதம். இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல, இந்த மதத்தில் ஒருவனாக நான் சாக விரும்பவில்லை, டெக்னிக்கலாக கூட. இது அம்பேத்கர் சொன்னது. பெரியார் அதை அடியோடு மறுத்துட்டார். அந்த மதமே வேண்டாம் எனக்கு, எந்த மதம்ட்டார். இப்போ என்ன 2க்கு சிக்கல் இருக்குன்னா, நான் இந்து என்று ஸ்டாலின் சொல்லுகிற பொழுது இந்து சமூகவியலை பற்றி பேசுகிறாரா? இப்போ தோழர் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக நான் ஒரு ஹிந்து, நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதில் இருக்கிறேன். அப்போ தெளிவுபடுத்தணும் அவர். இப்போ இதில் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. கடவுள் மறுப்பு என்பது அவர்களுக்கு இருந்ததே தவிர, கடவுள் மறுப்பு சமூக ஒற்றுமைக்கு எதிராக வருவதை விரும்பலை. ஸ்ரீ திருப்பாதிரி புலியூர் ஞானி அடிகளாருடைய வாழ்த்து செய்தியோடு தான் குடியரசு ஏடு தொடங்கப்பட்டது. தேசாபிமானம், பாஷாபிமானம், சமயாபிமானம் ஆகியவற்றை வளர்ப்பதற்காக இந்த ஏட்டை தொடங்குகிறேன் தான் முதல் ஏட்டிலே அறிவிக்கிறார். ஆனால் என்ன பார்க்குறாரு? சமூக நீதி கொள்கைக்கு எதிராக இந்து மதம் என்ற பெயரில் வரக்கூடிய இந்த வர்ணாசிரமம் அமைகிறது, இந்த இந்து மதத்தை நியாயப்படுத்துவதாக கடவுள் அமைகிறது என்று ஒவ்வொன்றாக அவர் நீக்கி கொண்டு கடைசியாக தான் அவர் கடவுள் மறுப்புக்கு சேர்றார். எடுத்தோன கடவுள் மறுப்பிலிருந்து அவர் எதுக்கு வரல? இந்து மத எதிர்ப்புக்கும் சமூக நீதிக்கு வரல. சமூக நீதி கொள்கையிலிருந்து இந்து மத எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பிலிருந்து கடவுள் மறுப்புக்கு வர்றார். அவர் எந்த மத கடவுளையும் ஒத்துக்கொண்டவர் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ அப்படி என்றால், இப்போ இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லும்போது அவர் கூட கேட்டார், அது என்ன தேவன்கிறீங்களே, ஆண் இது ஆண் தானா பெண் இல்லையான்னு கூட கேட்டார். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, அந்த ஒரு பகுத்தறிவு கேள்விகள், அந்த நகைச்சுவை கேள்விகளுக்குள்ளே போகாமலே நம்ம என்ன கேட்குறோம்னா, அப்போ கடவுள் உண்டு, ஒரு கடவுள் உண்டு என்ற கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், அது இந்த ஒரே குலம் என்பதற்கான ஒரு குறியீடாக அதை சொல்கிறீர்கள் என்று சொன்னால், அதுக்கான ஒரு தொன்ம குறியீடு அவ்வளவுதான் என்று சொன்னால், அதுவும் சமூக நீதி கொள்கையினுடைய ஒரு அங்கம் தான். ஆனால் இப்போ எங்கே கேள்வி எழுகிறது என்றால், இதை பிரித்து தெளிவுபடுத்தணும். நீங்கள் இந்து என்று எந்த பொருளிலே சொல்கிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்த. 2வது, ஒருவன் நாத்திகனாக இருப்பதும் ஆத்திகனாக இருப்பதும் அவனவன் தனிப்பட்ட உரிமை. அதை தெளிவுபடுத்திட்டே பேசலாங்கிறேன். பேசுவோம். ஒரு சூழலுக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திணைக்களிக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. தேர்தலுக்காக பகுத்தறிவை இழக்கிறதா திமுக என்ற தலைவில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திருபால், அதாவது பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இந்து மக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாணி இன்றைக்கு திமுக பக்கம் தெரிகிறதா? இல்லை, அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. அது கட்சியினுடைய கொள்கை. இப்போ தோழர் தியாக நான் கேட்கல, இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க, நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க. இப்போ புதுசாக இந்த டெக்னிக்கை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் திமுகவுக்கு ஏற்பட்டது? அதுதான் அவங்களே சொல்கிறாங்களே. மக்கள் பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறத விட, எனது மனைவியை நான் இவ்வளோ நாள் தடுத்ததில்லைன்னு சொல்லும்போது அதை போய் நம்ம கேட்குறதுக்கே இப்போ ஒன்றுமே இல்லை. தோழர் தியாக நான் சொன்ன கேள்வியை தான் இப்போ மிக ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு மட்டும்தான் உபதேசம், தன்னுடைய குடும்பத்திற்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்படி இல்லை, ஊருக்கு தான் உபதேசம் சொல்கிறது கூட நான் ஏற்றுக்கல.
அதாவது எங்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள்ன்றதான் கேள்வி. சகோதரரும் அந்த கேள்வி தான் கேட்குறார். நீங்கள் அதை விளக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பெரியாரை பற்றி பேசும்போது, பெரியாருடைய மிக அணுக்கமான நண்பர் ஒருவர் வீட்டிற்கு வந்திருக்க போது அவர் வைதிகவாதி என்று சொல்லுகிற போது விபூதியோடு தான் போய் வரவேற்பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக பெரியார் கோயிலில் போய் நின்றுட்டு என் நண்பர் கும்பிட்றதுக்காக நானும் கும்பிட்டேன்னு சொல்லதில்லை. ராஜாஜியோடு அவருக்கு இருந்த நட்பு இருந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இவங்களும் பண்ணதில்லை. சோராமசாமி பத்திரிகை கொடுக்குறாரு, அவர் வீட்டுக்கு போகிறதால சோராமசாமி பெரியாரையும் ஏற்றுக்க போகிறதில்ல, கலைஞரையும் ஏற்றுக்க போகிறதில்ல. அவருடைய கொள்கையில் அவர் தெளிவாக இருக்கார். அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இதுதான் பகுத்தறிவு, இதுதான் சிந்தனை என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு நீங்கள் மாற்றுகின்ற ஒரு கருத்திற்குண்டான விளக்கத்தை நீங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. திமுக என்பது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய இயக்கம். ஒரு பெரிய வரலாற்றை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வர வரலாறு உங்களை பார்த்து வேற மாதிரி திடீர்னு தடம் புரண்டார்களோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அவர்களை விட நமக்கு கவலை அதில் அதிகமாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, குலத்தில் தாழ்ந்தவன் ஒருவனும் இல்லை, அதனால் அரிஜனங்களுக்கும் உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதலாக திருக்குலத்தோர் என்ற வார்த்தையை ராமானுஜர் பயன்படுத்தியதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த திருக்குலத்தோர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினுடைய தாக்கம் தான் மகாத்மா காந்தியை அரிஜன் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டார் என்பதாக கூட செய்திகள் கிடைக்கிறது. அப்படி ஒரு புரட்சியாளராக நீங்கள் ராமானுஜரை எடுத்துக்கொண்டால் அதற்குண்டான விளக்கத்தையும் தர வேண்டும். இத்தனை காலம் அதனெல்லாம் ஏன் மறுத்து கொண்டிருந்தீர்கள் என்பதற்குண்டான விளக்கத்தையும் தர வேண்டும். இப்போது சகோதரர் ஸ்டாலின் சொல்லுகின்ற கருத்தில் நாம் வேற ஒண்ணுமே சொல்ல போகிறதில்லை. இந்த பகுத்தறிவு என்பதற்குண்டான விளக்கத்திற்கும் நாம் சொல்ல போவதில்லை. உங்களை நம்பி பின்பற்றி வந்த ஒரு சமுதாயம், உங்கள் காலடியை தொட்டு வந்த சமுதாயத்திற்கு ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றை நீங்கள் சொல்லியிருக்கின்ற. இப்ப சகோதரர் கூட கேட்டார், ராமன் சொல்லும் போது சில விளக்கங்கள் சொன்னீங்க. அப்போ இந்து மதம் நீங்க சொல்லும் போது இந்து மதத்தை வர்ணாசிர தர்மத்தோடு ஏத்துக்கிறீங்களா? பெரியார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கும் கேரளாவில் இருக்கிற எந்த கோயிலுக்கும் போனீங்கன்னா பிரசாதத்தை தூக்கி இப்படிதான் அடிப்பாங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள வலிக்கும், அது வேற விஷயம். வர்ணாசிரமத்தோடு இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அதனுடைய ஒட்டுமொத்த வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது அவர்கள் கொடுக்க போகின்ற வாக்குகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? திருப்பரந்தாமன், திமுக என்றைக்குமே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்துகிற வகையில், அது இந்து மதம் ஆக இருக்கட்டும், புண்படுத்திங்களா இல்லைன்னா ராமசுப்ரமணியன் கேட்டா நிறைய விஷயங்கள் இல்ல அது சொல்லுவாங்க. அதுல என்னமோ இப்ப மருவி மாறி எல்லாம் போகல சார். மக்களை சந்திக்க போகிற இடத்துல பல தரட்டு மக்கள் வராங்க, அவங்கள பார்க்க தான் முடியும், பல்வேறு இடங்கள் வரும், அதான் செய்ய தான் முடியும். திமுகவுடைய கொள்கையில புதுசா ஒரு அவதாரம் கொள்கையில இந்துக்கள் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாதுன்றது கிடையாது, அல்லது கடவுள் மறுப்பாளர்களை தான் நீங்க உறுப்பினராக சேரணுன்றது திமுக அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் பிரதமர் நேரடியாக கேட்கிறேன் கேள்வி. ஸ்டாலின் இன்னைக்கு புதுசா ஒரு பயணமாகல. எத்தனையோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை மேயரா இருந்தாரு, துணை முதல்வரா இருந்திருக்கிறாரு, எத்தனையோ இடங்களுக்கு போறாரு, மக்களை சந்திக்கிறார். நாங்க அதெல்லாம் மறுக்கல. ஆனா கோயிலுக்கு போறது, கோயிலுடைய குடமுழுக்கு திருப்பணிகளை பார்க்கிறதுங்கிறது இப்ப முதன்முறையா நடைபெறுகிறதுனால இந்த ஒரு டிபேட் வைக்க வேண்டிய சூழல் நமக்கு உருவாச்சு. இல்ல நம்ம பேச போறது இல்ல. குடமுழுக்கு எல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது கண்டிப்பா போய் அது கடமை. அது இல்ல அத நான் மறுக்கவே இல்லைங்க. அவர் சொல்ல வர்றார். இவர் குடமுழுக்குகள் போல கோயிலுக்கு போனார், அவ்வளவுதான். கோயிலுக்கு போனார், அத தான் கேக்குறோம். அந்த கோயிலுக்கு போனதன் காரணமாக தான் நாம இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியதா இருக்குது, இத டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. இல்ல நாம பேச போறது இல்ல. சப்ஜெக்ட் எடுக்க வேண்டியதா இருக்குன்றது உங்களுக்கு சப்ஜெக்ட் இதுதான் கிடைக்கிறது. அதாவது அரசாங்கத்தை பத்தி எத்தனையோ கேள்விகளை எழுப்புறாரு, மக்கள் சொல்ற பிரச்சனைலாம் இருக்குது. இந்த அரசாங்கம் மௌனம் கலையமான்னு சொல்லி கூட நீங்க தலைப்பு வச்சு நீங்க விவாதிக்கிறது உங்களுக்கு முடியாது. அதை விட்டுருங்க. அது என்னன்றதை நான் சொல்ல விரும்பல. நிறைய விவாதிக்காம இல்ல, எல்லா பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஊடகங்கள் உண்டு. நாடறிஞ்ச விஷயம் அது. நான் ஒன்னும் அதை பத்தி போக வரல. ஆனால் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டாரு. ஆனா நான் கேட்கிறேன், நீங்க இந்து கோயிலுக்கு போனதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அவங்க போனதுடைய சூழ்நிலை எல்லாம் விளக்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு காலையில வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கிறாரு. இல்ல அது நீங்க நடைமுறையா செய்யக்கூடிய விஷயங்கள். கோயிலுக்கு எப்ப போனோம்? நீங்க நடைமுறையா செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி யாரும் விமர்சனம் பண்ண போறது இல்ல. மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறோம். அந்த மூட நம்பிக்கைகள் சொல்லும்போது உங்களுக்கு அது இந்துக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அவ்வளவுதான். இதுதான் புரிதல். இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு என்ன புரிய வைக்கணும்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். இப்ப பிள்ளையார் கொடுத்தா நான் குழக்கட்டை சாப்பிடுவேன்னு சொன்னார்னு அவர் நண்பர் சொன்னார். இப்போ நடந்த அந்த பிள்ளையார் விழா இருக்கேன், அந்த சமயத்தில் அதற்கு முதன்முறையாக ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது புதுமையாக இருக்கின்றதே. ஒரு ஹிந்து விழாவுக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். எடுத்துட்டாங்களே. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது எவ்வளவு வழுக்கல் பாருங்க. வழுக்கல் எல்லாம் இல்லங்க. நீங்க சொல்லுங்க. வழுக்கலே கிடையாது. நான் பதில் சொல்றதுக்கு வாங்க. நீங்க அது பதில் சொல்லுங்க ப்ளீஸ். என்ன அலோவ் பண்ணுங்க. அதாவது அடுத்த நாளே உடனே அந்த மாதிரிலாம் ஒன்றும் நான் சொல்லல. அதாவது எப்படி பாருங்க, அவர் போடல மறுப்பு முரசொலி சார்பில் தான் போட. அதான் ஏதோ அப்ப
becomes more and more official. முரசொலியில வந்துடுதுன்னா இவர் சொன்னது ரைட்டா தப்பாங்கிறது சொல்ல வேண்டியது முரசொலி தான். ஆகவே அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்தது பிள்ளையார் தான் வந்து கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அப்புறம் அவங்க கட்சியில் சிவாஜி கணேசன் இருந்தார் சார். அவர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தாராம். அதற்காக அந்த அவருடைய போஸ்டர்லாம் சாணி அடித்து கடவுள் பக்தி உனக்கு எப்படா வந்து சொல்லிட்டு அந்த பெரிய கதைகள்லாம் நம்ம படித்தோன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆகவே எவ்வளோ அந்த முழுக்களும் நீங்கள் படிச்சீங்கன்னா அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆகவே அங்கே திருப்பதிக்கு போயிட்டு வந்தாருன்னு சொன்னதுக்காகவே அவ்வளோ கேவலம் கேலியும் பண்ணி அவர் அந்த கட்சியை விட்டே போகக்கூடிய நிலைமையெல்லாம் கொண்டு வந்து விட்டாங்க. அதே மாதிரி கண்ணதாசனுக்கு அவன் பேர் இருந்தா அவர் அட்லீஸ்ட் ஒரு வேதாந்தியா போயிட்டார் அவர் பாட்டுக்கு. உங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆகட்டும் ஏதோ ஒரு இது காரணத்துக்காக நடந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இவ்வளவு நாளும் இன்னைக்கு வந்து ஒரு இந்துக்கள் கோயிலுக்கு போறதோ அர்ச்சகர்களை சந்திக்கிறதோ ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு ஏதை வந்து இது வரவேற்கணும், நீங்க உடனே வந்து ஈவேரா படங்களை பயன்படுத்தக்கூடாது, அண்ணாதுரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அது எந்த விதத்தில் இது நாங்கள் வரவேற்கிறீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு 100% we are welcoming. ஆனா இவர் எதுக்காக பண்றாருன்னா இது உள்நோக்கம் உடையதால ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவங்களுக்கு அந்த ஹிந்து ஓட்டு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு. காலங்கள் மாறும். இப்போ நான் திரு ஸ்டாலின் அவர்களை குறையாவே சொல்கிறேன். ரொம்ப மனப்பூர்வமாக அவர் சொன்னதை நம்ம வரவேற்கின்றோம். இது வந்து இறைவன் அவர் உள்ளத்தில் பூந்து ஆட்டு வித்தால் ஆரோர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரோர் அடங்காதாரே, பாட்டு வித்தால் ஆரோர் பாடாதாரே, பணி வித்தால் ஆரோர் பணியாதாரே, ஓட்டு வித்தால் ஆரோர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆரோர் உருகாதாரே, காட்டு வித்தால் ஆரோர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காரே தேவார பாடல் இருக்கு பாருங்க. அந்த பாடலுடைய தாக்கம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கின்றது. அது வந்து நல்ல விஷயம் தான் என்று நான் திரு தியாகம். அதாவது சமீப காலம் பார்த்தீங்கன்னா மதசார்பை பற்றி நம்ம இன்னைக்கு விவாதித்து கொண்டிருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு ஒரு திமுக போன்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் சாய்கிறதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுகிறதா உங்களை பொறுத்தவரை? அதாவது இங்கே என்ன முக்கியமான செய்தின்னா, தேர்தலுக்காக பகுத்தறிவை இழக்கிறதா திமுக என்று போடுறீங்க. ஒருவர் தன்னிடம் இருக்கிற 5 பொருட்களில் ஒன்றை இழக்கிற பொழுது அதை இவர் இழக்கிறாரா, நகைகளை இழக்கிறாளா இந்த பெண் என்று ஒரு கேள்வி கேட்போம். இங்கே என்னன்னா, தேர்தலுக்காக எதையெல்லாம் இழக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 67 தேர்தல் வரைக்கும் இருந்த நிலைப்பாட்டை 71 இழந்தார்கள். காங்கிரஸ் எதிர்ப்பை இழந்தார்கள். ஒருபோதும் பாரதிய ஜனதாவோடு உறவு கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை மீண்டும் இழந்தார்கள். டெல்லியில் பதவியில் சேர மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை அதையும் இழந்தார்கள். இப்படி இந்த இழப்பு என்பது அவர்கள் முன்வைத்திருக்கிற கொள்கைகள் இருக்கு பாருங்க. அமைதி வழியில் ஒரு புதிய சமூகத்தை கண்ட அவங்க 50 முழக்கங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் உங்களுக்கு 67க்கு பிறகு ஒரு திருப்பம் வருகிறது. 52 தேர்தலிலேயே போட்டியிடவில்லை. ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றப்பட்ட பிறகும் யாரெல்லாம் திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்களுக்கு மட்டும் ஆதரவு எழுதி கொடுப்பவர்களுக்கு 57 முதலாக போட்டியிடுகிறார்கள். தொகுதிகள் வெற்றி பெறுகிற எண்ணிக்கை பெருகுவதற்கு ஏற்ற அளவில் கொள்கைகளின் வீரியம் குறைந்து கொண்டே போனது. அது மேலும் மேலும் நீர்த்து போகிறது. உங்களுக்கு 65 மொழி போராட்டம் அதனுடைய இது. இப்போ என்ன அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொள்கைகளின் பக்கம் உறுதியாக நின்று நாம் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை குறைந்து போன காரணம் மற்றது எல்லாம் எப்படி ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டு வந்தார்களோ. பார்க்க போனால் உங்களுக்கு உலகமயம், நவீனமயம், இந்த எல்பிஜி இருக்கு பாருங்க, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இதோடு ஐக்கியமானதற்கு பிறகு மற்ற ஒவ்வொன்றாக இழக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்று நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை எதிர்த்து கொள்கை ரீதியாக பேசக்கூடிய எத்தனையோ செய்திகள் இருக்கு. ஒரு செய்தி, தமிழ் வழி பிரிவுகளை பூரா ஆங்கில வழி பிரிவுகளாக மாற்றுகிறார்கள். இதை எதிர்த்து கலைஞரை எழுதியிருக்கிறார் முரசொலியில். இதை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த சிக்கலை ஸ்டாலின் எந்த இடத்திலையும் எடுத்து பேசவில்லை. கலைஞர் பேசுறாருங்க. இவர் நடத்துகிற பயணம் நமக்கு நாமே, நமக்கு நம் தமிழே இல்லையா? விடியல் என்பது நம்முடைய மொழிக்கான விடியல். ஆங்கில வழியில் நமக்கு விடியல் வேண்டும். குறிக்கிறது மன்னிக்கணும். அதாவது தோழர் வந்து உங்களுடைய சிந்தனைகள் சரியா இருக்கலாம்,
அதாவது ஒவ்வொருத்தரும் இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்னா எல்லா பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல தான் அவர் வந்து நடைப்பயணம் போகிறார். அதாவது கலைஞர் சொன்னாரு, அதை தனியா தளபதி ஒன்று சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கட்சியினுடைய தலைவர் சொல்லிவிட்டால் அது கட்சியினுடைய நிலைப்பாடு தான். இழக்கிறதா மாற்றுகிறாரா? திமுக வந்து கொள்கையில் மன்னிக்க, திமுக வந்து 57 தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டங்களும் வந்து தன்னுடைய கொள்கைகளிலிருந்து மாறி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். காரணம் என்னன்னா, 50 முழக்கங்களிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரை அந்த 50 முழக்கங்களுக்கு எதிராக அல்லது மாறாக செயல்பட்டதே கிடையாது. ஆட்சியிலே மத்தியிலே பங்கு கொண்டு அல்லது பங்கு கொள்ளவில்லை என்ற ஒரு சூழலாக இருக்கிற பொழுது ஒரு அரசியல் இயக்கம் தேர்தலை நோக்கி நகர்ந்து போகக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு அன்றன்ற காலகட்டத்திற்கு மக்களுக்கு தேவையானக்கு ஏற்றவாறு அரசியல் சூழ்நிலை கூட்டணி அமைத்துக் கொள்வது அல்லது உறவு வைத்துக் கொள்வது கட்சிகளோடு என்பது அது பொலிட்டிக்கல் செனாரியோ. ஆனால் திமுகவினுடைய அடிப்படை கொள்கைகள் நீங்கள் தோழர் சொன்ன மாதிரி அந்த 50 முழக்கங்களிலிருந்து ஏவற்றேனும் ஒன்றில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களும் மருவி இருக்கிறது என்ற ஆதாரத்தோடு நீங்கள் சொல்லுகிறேன் என்றால் அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். தொடர்ந்து பேசும் ஒரு சிறலுக்கு பிறகு மீண்டும் சென்னை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. தேர்தலுக்காக பகுத்தறிவு இழக்கிறதா திமுக என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு தியாகு தொடருங்களேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மொழிக் கொள்கை, பொருளியல் கொள்கை, அரசியல் கொள்கை ஒவ்வொன்றையும் நம்ம 50 முழக்கத்தில் ஒன்றை கூட இழக்கலைங்கிறாங்க. இதை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல கொள்கை. கையில் கிடைக்கிற ஆட்சி அதிகாரத்தை இதற்காக பயன்படுத்தினார்களா என்று பார்த்தால் ஆட்சி அதிகாரத்திற்காக இந்த கொள்கைகளை நீர்க்கச் செய்தார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு தோழர் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றே நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய மிக முக்கியமான போராட்டங்களில் ஒன்று அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதியை தீயிட்டு கொளுத்தியது. இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த 17வது பகுதியினுடைய ஒரு வார்த்தையை கூட மாற்றுவதற்கு முயன்றதே இல்லை. இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய ஒரு கட்சி தான் அதிகாரத்தில் இருந்த அந்த காலத்தில் இதில் ஒரு பகுதியை கூட மாற்றுவதற்காக போராடியதில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இந்தி திணிப்பு காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த போதும் தொடர்ந்தது, பாஜகவோடு கூட்டணியில் இருந்த போதும் தொடர்ந்தது. குறைந்தபட்ச கொள்கை திட்டத்தில் கூட வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்களே தவிர இந்த 17வது பகுதியினுடைய 343 நீக்க வேண்டும், இப்ப மோடி எடுத்திருக்காரு 351, அதை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததும் இல்லை. அதற்காக எந்த முயற்சியும் எடுத்ததும் இல்லை. நாடாளுமன்றத்திலோ அமைச்சரவையிலோ இதை பற்றி பேசியதும் இல்லை. இந்தி கொள்கை அல்லது தமிழ் மொழியினுடைய அந்த இந்தி திணிப்பை பற்றி தோழர் சொல்லுகிற பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் இன்றைக்கு இந்தி திணிப்பு எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டது, அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காரணமா இல்லையா என்பதை நீங்க நேரடியாக சொல்லுங்க. தமிழகத்தில் மொழி குறித்து விழிப்பை ஏற்படுத்தியதிலும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியதிலும் திமுக மறுக்க முடியாது. நான் முடியவில்லை மொழிப்போர் நூலில் வெளிப்படையாக எழுதியிருக்கேன். நான் அதெல்லாம் கேட்கல. நான் குறிப்பாக கேட்பது ஆட்சி அதிகாரம் தில்லியில் நீங்கள் உட்கார்ந்தீர்களே, அந்த தில்லியில் நீங்கள் வகித்த பதவிகள் இந்த கொள்கைக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டுள்ளன? நிச்சயமா இன்றைக்கு தமிழ் செம்மொழி ஆக்கக்கூடிய ஒரு செய்தியை கூட இத்தனை ஆண்டு காலம் போராடி கலைஞர் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் தான் அது செம்மொழியாக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு இஷ்யூவை கொண்டு போகிற பொழுது ஒரு காலகட்டத்திற்குள் முடியாது. திமுக கைவிடவில்லை, இன்றும் என்றும் போராட கொண்டிருக்கிறது. தமிழ் செம்மொழி என்பதற்கும் 17வது பகுதியும் தொடர்பில்லை. பட்டினி கிடப்பவனுக்கு பொன்னாடை போர்த்துவதுதான் செம்மொழி. தமிழ் வழி கல்வி குறைந்து விட்டது, ஆங்கில வழி பள்ளிகள் பெருகி கிடக்கின்றன, மென்மேலும் இந்தி திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மென்மேலும் ஆங்கிலம் திணிக்கப்படுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய செம்மொழி ஆக்குவது என்பது அதற்காக எவ்வளவு பேர் போராடுறாங்க. அந்த போராட்டத்தை எதுவும் செய்யவில்லை என்பது என் வாதம் அல்ல. தோழர் தியாக சொன்னதை நான் முழுமையாக வழிமொழிகிறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆரோக்கியமான சண்டையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேர்தலுக்காக தனது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளுகின்ற இயக்கமாக திமுக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுக்கு இதற்கும் சேர்த்தவர்கள் விளக்கம் தர வேண்டும் என்பது ஒரு நட்புரிமையோடு வேண்டிய வேண்டுகோள். அதற்கு அந்த இயக்கம் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி முடிந்த உடனே அந்த இரத்த சுவட்டினுடைய ஈரம் கூட காய்வதற்கு முன்பாக நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொன்ன இயக்கம், பண்டார பரதேசிகள் வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு வாஜ்பாயுடன் இயக்கம் கொண்ட இயக்கம், எனது நண்பர் எம்ஜிஆர் உடல்நிலை சரியாகி திரும்பி வந்துட்டார்னா இந்த ஆட்சி அவர்கிட்டே நான் ஒப்படைச்சிறேன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் செய்த ஒரு இயக்கம்,
என்ன இன்னைக்கு ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது நாங்கள் தவறு செய்திருந்தால் எங்களை விட்டு விடுங்கள், நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலருடைய கருத்தை 3000 வருடங்கள் கழித்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகின்ற இயக்கம் மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்று ஒன்று முக்கியம். உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒருவரே இது காமெடி ஷோன்றார், ஏர்போர்ட்ல சொல்றாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்றாரு. கட்சியில உங்க வீட்ல கட்சி உறுப்பினர் ஒழுங்கு நடவடிக்கைகள் பத்தி எல்லாம் பேசாதீங்க. நீங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை பேசுங்க. நீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நீர் அடித்து நீர் விலகாது, திடீர்னு என்னைக்கு இதயம் கணக்கும் ஒரு அரசியல் வேற இல்ல, வேற ஒரு அரசியல் கட்சி ஏதாவது வேண்டுமானால் இதயம் கணக்கும் கண்கள் பணிக்கும் கட்சி ஏதாவது கருத்து தான் சொல்லுங்க. அரசியல் அமைச்சராக இருந்தபோது தமிழில் பதிலளிக்க அனுமதி கொடுக்கவில்லை. தமிழில் பதிலளிக்க அனுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த பதவியை தூக்கி எறிய சொல்லி கட்சி கட்டளையிட்டு இருக்குமானால் நம்ம எல்லோரும் வரவேற்றோம். அதுதான் சொல்றேன். இப்ப 3 தேர்தலுக்கு 4 தேர்தலுக்கு 4 நிலைப்பாடுகளை எடுத்துவிட்டு இன்னைக்கு எடுக்கிற நிலைப்பாடுன்றது உங்களுக்கு ஒட்டுமொத்த மக்களை நீங்கள் போய் சேருவதற்கு ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டாலும் கூட உங்கள் மீது ஒரு சந்தேக நிழலை வீசி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக நீங்க செய்யறது தப்பா ரைட்டான்னு சொல்ல வேண்டியது நாங்கள் மக்கள் முடிவெடுக்கணும். இப்ப எங்கள் இயக்கத்தினுடைய கொள்கை என்ன நான் சொன்னேன், தலைவர் ஒரு சுயமரியாதைக்காரர், பாரிவேந்தர் சுயமரியாதைக்காரர், நாங்க அடுத்தவங்களுக்கு அதை சொல்லல, நான் தெளிவா சொல்லிட்டேன். ஆனா நீங்க கும்பிட்டவனெல்லாம் திட்டிட்டு இல்ல இன்னைக்கு மாத்துறீங்க அதுதான் ஒருவனே தேவன் சொன்னபோது இன்னைக்கு மாத்துறீங்க. கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் நீங்க இப்படி போவாத அப்படி போவாத சொல்லலீங்களா? எல்லாவற்றையும் நாம் பேசுகின்ற நேரத்தில் என்னை இறைவன் நன்றாக செய்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ன சொல்லுது. அந்த அளவுக்குலாம் அங்கே யாரும் தமிழ் கொண்டு கொடுக்கல. ஆனால் அப்படி தமிழ் என்று சொல்லுகின்ற நாம் சுயமரியாதை என்கின்ற ஒரு கட்டமைப்பை, ஒரு டிக்ஷனரி மீனிங் டெஃபினேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு சுயமரியாதை என்றால் வீட்டில் இருக்கிறவங்க கும்பல்லாம் நம்ம வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கலான்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும் போது சுயமரியாதை என்ன சார் டிக்ஷனரி நீங்க சொல்லுங்களேன். நிறைய கொள்கையில இருந்து நாங்க மாறல. நிறைய பதில் இருக்கோம் திரு ராமசுப்ரமணியம். அதாவது எப்படி தனி தமிழ்நாடு கோரிக்கை கைவிட்டது மாதிரி இன்னைக்கு பகுத்தறிவு கொள்கை தேர்தலுக்காக மெல்ல மெல்ல கைவிடுகிறதா திமுக? நிறைவு பதில் இருக்கிறோம், சுருக்கமா சொல்லுங்க. அதாவது பகுத்தறிவு அப்படிங்கிறதுல இது உள்ளடக்கியது ஹிந்து எதிர்ப்பு அப்படிங்கிறதும் தான். அந்த ஹிந்து எதிர்ப்பை அவர்கள் கைவிடுகின்றார்கள். கோயிலுக்கு போகலாம், கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நிலைமை மாறி இருக்கின்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். திரு ஸ்டாலின் அவர்கள் ஹிந்து மக்களுக்கு இந்த விஷயத்தில் அவர் தெளிவாக சொல்லுகின்ற கருத்து என்ன அப்படிங்கிறத திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. திருபாலு, இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அதை செய்யுது அல்லது தோழர் ஸ்டாலின் சகோதரர் செய்யறான்றதெல்லாம் இங்கே ஒரு கேள்வி முறைகள் கிடையாது. நீங்கள் இதை தெளிவாக சொன்னால் ஒழிய உங்கள் கட்சியினுடைய கொள்கை என்ன என்பதை உங்களுடைய தொண்டர்களுக்கே ஒரு தெளிவான நிலை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு பரந்தாமன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எங்களுடைய தொண்டர்களுக்கு யாருக்கும் குழப்பமில்லை. அரசியலில் லாபம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு இது விளைவிக்க முயற்சி செய்கிறார்கள். என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மத நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேணாம், இந்துக்களுக்கு எதிரி அல்ல. அந்த இந்துத்துவத்திற்கு அந்த கோட்பாடுகளுக்கு தான் என்றைக்குமே நாங்கள் கருத்து சொல்லியிருக்கிறோம், எதிர்த்து சொல்லியிருக்கிறோம். அவற்றை மூட நம்பிக்கைகளை நாங்கள் விமர்சித்திருக்கிறோமே தவிர மற்றபடி மத ரீதியில் எவற்றையும் நாங்கள் புண்படுத்தவில்லை. எல்லா மதமும் ஒன்றுதான் என்று எங்களுடைய கொள்கை. அது இன்றைக்கும் எல்லாமே சமம் அப்படிங்கிற எண்ணத்துல போறதான் திமுக. அவ்வளவுதான், அதை தான் நான் சொல்ல வரேன். நான் இங்க ஒரு கலைஞரை பொறுத்தவரை அவர் நாத்திகவாதி. அவர் ஒருவனே தேவன் என்பதை ஏற்றுக்கொள்வதாக தனிப்பட்ட முறையில் இல்லை, கட்சியோட கொள்கை தான் அது. கட்சி கொள்கைக்கும் அவருடைய கொள்கைக்கும் வேறுபாடு இருக்கு. ஸ்டாலின் அதே போல தன்னுடைய கொள்கைக்கும் இந்த கட்சி கொள்கைக்கும் என்ன வேறுபாடுங்கிறதையும் தெளிவுபடுத்தலாம். ஆனால் இப்போ இந்த சூழலில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்துத்துவ ஆற்றல்கள் ஒரு சூறாவளியாக பல்வேறு விதத்திலும் இந்தியா முழுவதிலும் ஒரு பக்கம், தமிழகத்தில் ஒரு பக்கம், அவர்கள் தமிழகத்தில் ஒரு வளருவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இவரிடம் ஏற்பட்டிருக்கிற இந்த வழுக்கல் அல்லது சறுக்கல் என்பது ரொம்ப ஆபத்தானது. சமூக நீதியின் பக்கம், தமிழ் தேசியத்தின் பக்கம் திமுக மீண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். சமயத்தை சமமாக பார்க்கிறோம். நிறைவு பதில் இருக்கிறோம். தேர்தலுக்காக பகுத்தறிவு இழக்கிறதா திமுக என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்தோம். அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், மக்கள் இயக்கமாக இருக்கட்டும், எதுவும் மக்கள் நலன் சார்ந்து, சமூகம் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதே எமது விருப்பம். அரங்கிற்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.